ஸ்கிரீன் டைம் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துக்கிறோம். அட்டென்ஷன் ஸ்பேனா இருக்கலாம், டிஜிட்டல் லிட்ரஸியா இருக்கலாம், சோஷியல் ஃபார்மேஷனா இருக்கலாம். இதுல எல்லாம் நிறைய குறைபாடுகள் வார்த்தை நாங்க பார்க்கலாம். ரைட், இப்படியான ஒரு கட்டம் இருக்கிற நேரம் நாங்க எந்த மாதிரியான கையாளலாம் என்ற விஷயத்தை தான் நாங்க இப்போது பார்க்கிறோம். ரைட், இந்த பிக்சர் உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு ஜெனரேஷன் தான் நாங்க கைட் பண்ண இருக்கிறோம். இவங்க தான் அல்ஃபா ஜென்ரேஷன் சொல்றது. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பாங்கன்னு பாக்குறோம். இப்ப இதோட எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜேர்னல் ஆஃப் இந்தோனேஷியன் சோஷியல் சயின்ஸ், அதாவது 2024ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை நாங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஸோ ஃபாலோ த, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு நல்ல பேரண்டாக இருக்கணும் என்றால் நாங்க இந்த அல்ஃபா ஜெனரேஷனை வந்து கைட் பண்ற ஒரு பேரண்டாக சரியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் என்றால் சில விஷயங்களை கையாளணும், சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் என்று ஒரு 6 விஷயத்தை இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். இதுல இந்த இந்த ஜேர்னல் ஆஃப் இந்தோனேஷியன் சோஷியல் சயின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிருக்கிற முக்கியமான 6 விஷயம் இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபாலோ த டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அப்ப எங்களுக்கு டெக்னாலஜியை பத்தி நாலேஜ் இல்லாம எங்களுக்கு பிள்ளைங்களை கைட் பண்ணாது. சில பிள்ளைங்கள் சொல்லுவாங்க, எனக்கு வாப்போட பேசுறது உம்மோட பேசுறது போரிங், அவங்களுக்கு தெரியாது, தே ஆர் நாட் அப்டேட்டட், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அப்ப எனக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் போயிட்டு என்னென்ன அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறது, எனக்கு போரிங். ஸோ நான் வந்து ஏண்ட அந்த ஏண்ட மைண்ட் செட்டுக்குள்ள இல்லாட்டி என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச இல்லாட்டி என்ன மாதிரி நாலேஜ் இருக்கிறவங்களோட தான் நான் சர்ச் பண்ணி பேசுறேன். அப்படி தேடி பார்த்தாலும் சில நேரம் ஸ்கூல்ஸ்லயும் இல்ல, ஆன்லைன்ல தான் நான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிசிக்கல் ஃப்ரெண்ட் இல்ல இருக்கிறது. பிசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்களுக்கு யாருக்குமே. அவங்களுக்கு இருக்கிறது என்ன, அவங்களுக்கு இருக்கிறது என்ன, அவங்களுக்கு இருக்கிறது வந்து இந்த 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 ஆன்லைன். ரைட், இந்த ரியல் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரைட், வீடியோ கேம்ல ஃப்ரெண்ட்ஸ், ரைட், அவங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃபயர்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுதான். இப்ப யங் ஜெனரேஷன் பிரச்சனையே அதுதான். பிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இங்க கேட்கிறது. ரைட், சோ பேரண்ட்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கொள்ளணும்டா டெக்னாலஜியை, அப்பதான் பிள்ளைங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். பிள்ளைகள் அப்பதான் வந்து உங்கள்ட்ட அட்வான்ஸா வந்து பேசுவாங்க. இல்லாட்டி பிள்ளைகள் நினைப்பாங்க இது என்ன இது, இந்த சில நேரம் பிள்ளைங்களே ஓப்பனா சொல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சு, ஒரு அவரு பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றான். பழைய பஞ்சாங்கம் மட்டும் தெரியும் தானே, அவருக்கு அது அப்டேட்டட் எதுவுமே இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நவீன காலத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி சம்பந்தமான டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு. ரைட், ஸோ follow the development of technology, information and communication, so that parents have provision and can guide children to interact with the internet intelligently and healthily. எப்படி நாங்க ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமாகவும் இன்டர்நெட்டை பயன்படுத்தலாம் என்று சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இப்ப நான் சாதாரணமா இந்த போன் அடிக்ஷன் பத்தி பேசுறேன் சொல்றது, உங்களுக்கு போனை யூஸ் பண்ண தெரியாட்டியப்பா நீங்க பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்க வேணாம். அந்த அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிற போன் வாங்கி கொடுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது புள்ள எது யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. புள்ள எதை பாக்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. புள்ள யாரோட இன்டராக்ட் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. சோ நீங்க அதை செஞ்சு கொடுக்க வேணாம் சொல்றது. உங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை நீங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா எப்படி கைட் பண்ணுவீங்க புள்ளைய? அதே மாதிரி இந்த அல்பா ஜெனரேஷனை கைட் பண்ற நேரம் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பா. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன், உதாரணமா நான் சில பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், பிள்ளைக்கு லவ் அஃபேர் ஒன்று வந்திருக்கும், புள்ள உம்மோட போன்ல தான் செக் பண்ணிருக்கும், ஆனா உமாக்கு தெரியாது. உம்மோட போன்ல அதாவது வாட்ஸ்அப்ல தான் செட் பண்ணிருக்கும். அதை புள்ள என்ன செஞ்சுங்கன்னா லாக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சிருக்கும். இல்லாட்டி உம்மோட போன்ல இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை ஹைட் பண்ணி வச்சிருக்கும். அந்த உமாக்கு தெரியாது அதை எப்படி எங்க வச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா பிள்ளைக்கு வேற போன் இல்ல, தனியா போன் இல்ல. ஏன் இப்படி நடக்கிறது என்றால் பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இல்ல. பேரண்ட்ஸுக்கு டெக்னாலஜி சம்பந்தமா தெரியாது, இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அந்த விஷயமான தெரியாது. சோ எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், நாங்க யூஸ் பண்றதுக்கு அல்ல. ரைட், நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் எங்களோட பிள்ளைய கைட் பண்றதுக்காக. ரைட், எங்களை பிள்ளைய சரியா கைட் பண்ணணும்டா இன்டர்நெட்டை எப்படி இன்டெலிஜென்ட்லி யூஸ் பண்ணணும், ஹெல்தியா எப்படி ஆரோக்கியமா யூஸ் பண்ணணும் நாங்க நாங்க தெரிஞ்சு கொண்டாதான் அந்த பிள்ளைக்கு கைட் பண்றதுக்காக நாங்க கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன், இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இந்த டெக்னாலஜி சம்பந்தமான நாலேஜ் எங்களுக்கு இருக்கணும். இந்த டிஜிட்டல் வேர்ட் சம்பந்தமான நாலேஜ் எங்களுக்கு இருக்கணும். ஸோ டீச் சில்ட்ரன் டு சோஷியலைஸ்.